எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து என்னுடைய வாட்ச் லிஸ்ட், மெயில் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து அதோடைய ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு தூரம் கீழே விழுந்திருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைடன்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ட்ரைடன்ட்டை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டி அதிகங்க, பிரைஸ் டு ஏர்னிங்ஸும் அதிகமா இருக்கு. அதனால இன்னும் வெயிட் பண்ணியே கன்சிடர் பண்ணலாம் ட்ரைடன்ட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்து உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. பிரைஸ் டு புக் 1.5 விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா 1.5க்கு கீழே பிரைஸ் டு புக் வர்றப்ப கன்சிடர் பண்ணலாங்க. பட் நிறைய பேங்கிங் செக்டர் ஸ்டாக்ஸே புக் வேல்யூக்கு கீழே ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தென் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் குறிப்பா உஜ்ஜீவனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த மைக்ரோ பினான்ஸ் எக்ஸ்போஷர் அப்படின்றது ரொம்ப அதிகங்க. அதனால ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. பட் ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஜாக்கிரதையா இருக்கணுங்க. உங்களுக்கு பேங்கிங் வேணும் அப்படின்னா பேங்கிங் ஸ்டாக்ஸை பார்க்கணுங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னா மைக்ரோ ஃபினான்ஸ் ஸ்டாக்ல போயிடுறது நல்லதுங்க. இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. அடுத்து அதானி குழுமத்தினுடைய பங்குகள் நிறைய நல்ல வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னுடைய சஜஷன்ஸை கேட்டிருக்காரு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அதானி குழும பங்குகள்ல நான் வந்து முதலீடு பண்றது இல்லை. அதானி குழுமம் மட்டும் இல்லைங்க, ரிலையன்ஸ் குழுமம், ஜிண்டாலு, தென் வேதந்தா குரூப், இவங்க எல்லாத்தையுமே கடன் டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது அதிகமா இருக்கு. அது மட்டும் தாங்க காரணம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து ரைட்ஸ் இஷ்யூ எப்படி சார் அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறேன். சென்ற ஆண்டு சவுத் இந்தியன் பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூ அப்ளை பண்ணேங்க. உங்களோட மொபைல் பேங்கிங் ஆப், தென் இன்டர்நெட் பேங்கிங்ல ஆஸ்பா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதன் மூலமா நம்ம அப்ளை பண்ணலாம். HDFC பேங்க், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், தென் கனரா பேங்க், இந்த பேங்க் மூலமா நான் வந்து ரைட்ஸ் இஷ்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து டிவிடெண்ட் விஷயமா சந்தேகங்கள் கேட்டிருக்கிறார். அதாவது ரெக்கார்ட் டேட் வந்து இன்னைக்குன்னு வச்சுக்கங்களேன், அன்னைக்கே வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் இருக்குல்லையே, அதுல நம்ம பேர் இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் திங். தென் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஒன்று நடக்கும். அந்த மீட்டிங்ல அவங்க வந்து அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணி 30 நாளுக்குள்ள நம்மளுக்கு டிவிடெண்ட் வந்துடும். ரெக்கார்ட் டேட்னா ரெக்கார்ட் டேட் அன்னைக்கே நம்மளுக்கு டிவிடெண்ட் வராது அப்படின்றத புரிஞ்சுக்கணுங்க. அங்க இருந்து ஒரு 1.5 மாசம் ஆகும். அதாவது ஏஜிஎம் நடக்கணும். ஏஜிஎம்ல அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அன்னையில இருந்து ஒரு 30 நாளுக்குள்ள டிவிடெண்ட் வந்துடும் பெரும்பாலும். அடுத்து ஜிண்டால் சாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க நெருடலா இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.43 இருக்கு. நம்மளோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் படி 0.10 கீழே இருக்கிறது மட்டும் தான் நம்ம பெரும்பாலும் கன்சிடர் பண்ணுவோம். அடுத்து டோம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங் 71 டைம்ஸ் இருக்குங்க. டெட் டு ஈக்விட்டி 0.21 இருக்கு. ஓகே, பட் ப்ராஃபிட்ஸும் ஏறலைங்க. ப்ராஃபிட்ஸும் வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ப்ராஃபிட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் காட்டல அப்படின்னா ஷேர் பிரைஸ் இன்னும் கீழே விழதான் செய்யும். அடுத்து ஜோதி லேப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஜோதி லேப்ஸ் பொறுத்த வரைக்கும் Q4 ப்ராஃபிட் பிளாட்டா தாங்க இருந்தது. 34 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. இன்னும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பர்சனலா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 225 to 250 ரேஞ்சில் வந்தா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அது எவ்வளவு நாள் ஆகுதோ அவ்வளவு நாள் ஆகட்டும். வந்தா கன்சிடர் பண்ணுவேன், வரலன்னா விட்டுருவேன். நம்மளுக்கு தான் இருக்கவே இருக்கு ஐடிசி. அடுத்த சைன்கோபே நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டெட் டு ஈக்விட்டியே கிடையாதுங்க. பட் 28 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் த்ரெஷோல்டு கீழே இருந்தாலும் எனக்கு பர்சனலா இவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து சைன் கோபின் கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி வருதுங்க. அதனால நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்த ஒரு நண்பர் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஒரு 3 lakhs இன்வெஸ்ட் பண்ண ரெடி சார், ஒரு 10 இயர்ஸ்க்கு நான் கண்டிப்பா ஹோல்ட் பண்ணுவேன், எந்த ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு பி ஃப்ராங்க், நீங்க எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல அது ஏறுங்க. க்ரோத் அப்படின்றது எல்லா ஸ்டாக்லயுமே இருக்கும். எல்லா கம்பெனியுமே வந்து க்ரோத் காட்டுவாங்க. 10 இயர்ஸ் அப்படின்றப்போ ஒரு பிசினஸ் சைக்கிள் முடிஞ்சிடும். ஒரு பிசினஸ் சைக்கிள்னா 6 வருஷம். 6 வருஷம்னா ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டர் ரிசல்ட். ஸோ 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அது சைக்கிள் மாறுறப்ப நல்ல க்ரோத் வந்து இருக்கும். பட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அண்டர் வேல்யூட் ஸ்டாக்கா பார்த்து வாங்கணுங்க. அப்படி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷத்துல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் இப்பயுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. இல்ல இண்டஸ்இண்ட் பேங்க் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட MD CEO என்ன சொல்றாரு, நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்லயே நாங்க வந்து பயங்கரமா டெவலப் ஆயிருவோம். ஃபினான்ஷியல் 30K நல்ல டார்கெட் செட் பண்ணியிருக்காருங்க. 6 லட்சம் கோடி டெபாசிட்ஸ், 5 லட்சம் கோடி லோன் புக் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் ட்ரை பண்ணலாம். FMCGக்கு இருக்கவே இருக்கு, ஐடிசி இருக்கு. மற்ற ஸ்மால் கேப் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதி லேப்ஸ் இப்போ மார்க்கெட் கீழே விழுகிற நேரத்தில் ஒரு 225 ரேஞ்சுக்கு வந்ததுன்னா அதையும் பார்க்கலாம். அடுத்து எனர்ஜி செக்டர் வேணும் அப்படின்னா அமர் ராஜா எனர்ஜி இப்பயுமே கீழே தான் இருக்கு. தென் ஃபார்மா வேணும் அப்படின்னா டாக்டர் ரெட்டி, சைலஸ், நாட்கோ இருக்கு. இல்லை இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னா சிப்லா இருக்கு. 22 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. தென் ஐடி செக்டர்ல வேணும் அப்படின்னா விப்ரோ இருக்கு. இப்பயுமே நல்ல ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 10 இயர்ஸ் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அதை மட்டும் மாத்திக்காம இருந்தாலே உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, இந்த FD இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அப்படின்லாம் பயங்கரமா குறையுது சார், எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறதுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் தான் இருக்கு.
ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. பெஸ்ட் வே பாண்டுங்க. நல்ல கார்ப்பரேட் பாண்ட்ல நம்ம வந்து 8 to 10% வரைக்கும் எடுக்கலாம். அதுதான் வந்து பெஸ்ட் வே. அது போக சார் வந்து டிவிடெண்ட் ஈல்டு வர்ற மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து சொல்லுங்க சார்ன்னு கேட்டிருக்காங்க. டிவிடெண்ட் பொறுத்த வரைக்கும் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிவிடெண்ட் வந்து நல்ல ஈல்டு இருக்குங்க இந்த டயத்துல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா. அது போக நம்ம லிஸ்ட்ல மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ் தான். பட் லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிட்டோம். குறிப்பா இப்ப போர் பதற்றம்லாம் வருது இல்லையா? ஸோ மார்க்கெட் வந்து கீழே நல்லா விழுந்துச்சு அப்படின்னா லோயஸ்ட் பிரைசஸ்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல டிவிடெண்ட் கிடைக்குங்க நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்க்கு அப்புறமும் கூட. இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த 55 to 60s இருக்கிறவங்க மார்க்கெட் உடனே மேல போறதுக்கான அறிகுறி எனக்கு தெரியலை. நல்ல லார்ஜ் கேப் நிறுவனங்களே லோயஸ்ட் பிரைசஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஆனா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வருதுங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த டிவிடெண்ட் கொடுப்பாங்க, டிவிடெண்ட் ஈல்டு குறைஞ்சு போயிடாதா, எவ்வளவு வந்து அதை கன்சிடர் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வருங்க நம்மளுக்கு. ஒரு போர்ஷனை அதுல போடுறதுல தப்பு இல்லைங்க, நல்ல டிவிடெண்ட் ஈல்டுக்காக. நான் வந்து மினி ஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ண சொல்லுவேன். நீங்க வந்து மொத்தமா 1 lakh உள்ள போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு 12.5% தூக்கி இந்த பாண்ட்லயோ இல்ல பிஜி இன்வெட்லயோ போடலாம் நல்ல டிவிடெண்ட்காக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அடுத்த ஒரு நண்பர் வந்து எஃப்டி ரேட்ஸ் எல்லாம் குறையுது, நம்ம வந்து எஃப்டிக்குள்ள போக முடியாது, நம்ம வந்து இன்னொரு 4-5 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறோம், அப்ப ஆல்டர்னேட்டுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. பாண்டு தாங்க பெஸ்ட் வே என்ன கேட்டா. கார்பரேட் பாண்டு ஒரு 8 to 10%ல நம்ம வந்து எடுக்கலாங்க. பட் பாண்ட் கன்சிடர் பண்றது அப்படின்றது கொஞ்சம் சிக்கலான விஷயமா தாங்க இருக்கு. நம்ம வந்து 10 யூனிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 யூனிட் தாங்க கிடைக்குது. பட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ட்ரேட் ஆகும் இல்லையா, அதுல விற்கிறப்ப நம்ம வாங்கி உள்ள போட்டுக்கலாம். இது போக இப்ப 55 to 60ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் கிடைச்சாலும் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. மார்க்கெட் உடனே மேல போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியல. இந்த போர் பதற்றம் வந்து ஸ்டாக் பிரைஸ் பயங்கரமா கீழே உழ வச்சுச்சு அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா என்டர் ஆகுறப்ப நம்மளுக்கு நெக்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல நல்ல டிவிடெண்ட் ஈல்டும் கிடைக்குங்க. நல்ல லார்ஜ் கேப்பா பார்த்து உள்ள போயிட்டோம் அப்படின்னா. அது போக பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இப்ப இந்த பிரைஸ்க்கு ஒரு 10%க்கு மேல ஈல்டு தருது. பட் பிஜி யூனிட் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்றது, தொடர்ந்து இந்த ஈல்டு கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. பட் நேற்று தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் இருக்கு. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்தே நிறைய பைப்லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால பிஜி இன்வெட்லயும் ஃப்ரெஷ் அக்விசிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஸ்டேபிள் இன்கம் வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் பாண்டை ப்ரிஃபர் பண்ணலாம், தென் பிஜி யூனிட்டை ப்ரிஃபர் பண்ணலாம், தென் அதிகமாக லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மார்க்கெட் கீழே விழுகிற சமயத்தில் அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அடுத்த ஒரு நண்பர் வந்து ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோல மேக்ஸிமம் எத்தனை ஸ்டாக்ஸா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்க எவ்வளோ ஸ்டாக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான், அது தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனா ஒரு 50-60 வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றது பர்சனலா என்னோட வியூ. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 21 ஸ்டாக் இருக்கும். இந்த 50-60 வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய நியூஸ் அப்டேட்ஸ் அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப சிரமமான காரியமா இருக்கும். இந்த 50ல மேக்சிமம் போர்ஷன் வந்து லார்ஜ் கேப்பா வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை பத்தி நீங்க பெருசா ஆராய வேண்டிய தேவையில்லை. தென் ஸ்மால் கேப் கம்மியா கொஞ்சமா பேங்கிங், பினான்சியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ், கோல்ட் லோன் இதுல ஸ்மால் கேப். தென் மிட் கேப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மிட் கேப் ஃபார்மா, தென் மிட் கேப் ஐடி அந்த மாதிரி பார்க்கலாம். லார்ஜ் கேப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோ, தென் எஃப்எம்சிஜி, தென் லார்ஜ் கேப் ஐடி கெயின்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ லார்ஜ் கேப்க்கு நிறைய போர்ஷன், தென் மிட் கேப்க்கு கொஞ்சம் கம்மி, தென் ஸ்மால் கேப்க்கு இன்னும் கம்மி. இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 60-70 ஸ்டாக் வரைக்கும் வச்சுக்கலாங்க. பட் 20-21 ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு இதுக்கு அப்டேட்ஸ் தேடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமமான காரியமா இருக்குங்க. அடுத்து என்னோட மெயின் லிஸ்ட் தென் வாட்ச் லிஸ்ட் எல்லாம் வந்து அதோட ஆல் டைம் ஹைல இருந்து எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 59% டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இப்போ இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் ஒரு 38%, தென் ஐடிசி 28% ஆல் டைம் ஹை அப்படின்றது 522 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர் ரெட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. ஹீரோ மோட்டார்ஸ் 27% கீழே தள்ளி இருக்கு. ஜைடஸ் 25%, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 96 நினைக்கிறேன் ஆல் டைம் ஹை, இப்போ 26% டிஸ்கவுண்ட்ல இருக்கு. தென் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 25% பக்கமா கீழே இறங்கி இருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் இன்னுமே 20% டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு. தென் புக் வேல்யூக்கும் கீழே தான் இருக்கு. தென் நாட்கோ ஃபார்மா 44% 1700 நினைக்கிறேங்க ஆல் டைம் ஹை. தென் விப்ரோ 26% கீழே இருக்குங்க. அடுத்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா நான் 140 எல்லாம் பார்த்திருக்கேன். இப்போ 85 or 86ல தான் இருக்கு. 37% கம்மியா தான் இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. அடுத்து வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமர்ராஜா எனர்ஜி 41% கம்மியா தான் இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. கர்நாடகா பேங்க் 280 நினைக்கிறேங்க அதோட ஆல் டைம் ஹை. இப்போ எவ்வளவு பிரைஸ்ல இருக்குன்னு தெரியும். ஸோ 25%
கீழே தள்ளி தான் இருக்கு. தென் ஹெச்ஜிஎஸ் 64% கீழே தள்ளி தான் இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. தென் பிர்லா சாஃப்ட் 50% இறங்கி இருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து. தென் ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் 22% சமீபத்தில் பயங்கரமா ஏறி இருக்குங்க. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. தென் பெட்ரோநெட் எல்என்ஜி 18% கீழே இறங்கி இருக்கு ஆல் டைம் ஹைல இருந்து. 300 கீழே போனா நம்ம கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். இப்போ 300 கீழே போறதுக்கு சான்சஸ் கிடைக்கிற மாதிரி தெரியுது. இந்த க்ரூட் ஆயில் பிரைசஸ் எல்லாம் விலை ஏறுது இல்லையா? டாடா பவர் 18% கீழே தள்ளி இருக்கு. பட் டாடா பவருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு 350 ரேஞ்சில் வரட்டும், அப்புறம் பார்ப்போம். தென் சிப்லா ஒரு 6.25% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே இருக்கு. பட் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. 24-23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்கு. அடுத்து இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து 15% கீழே தள்ளி தான் இருக்கு. தென் முத்தூட் மைக்ரோஃபின் 46% கீழே இறங்கி இருக்கு. ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் முத்தூட்டா இருக்கட்டும், இல்லை ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியா இருக்கட்டும், நம்ம இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணணும் அது டேர்ன் அரவுண்ட் ஆகுறதுக்கு. ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி 77% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே இறங்கி இருக்கு. கேட்வே டிஸ்ட்ரிபேக் அதோட ஆல் டைம் ஹை 120 சம்திங், இப்போ 40-43% கீழே இறங்கி தான் இருக்கு. அடுத்து ஜிஎம்பி வரைஸ் ஒரு 30% அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கீழே இறங்கி இருக்கு. ஓவராலா என்னுடைய மெயின் லிஸ்ட் வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 25% டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எனக்கு எல்லாத்துலயுமே இருக்கு எக்ஸப்ட் 1 or 2. ஃபார் எக்ஸாம்பிள் சிப்லா, தென் டாக்டர் ரெட்டி, இது எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எலிவேட்டட் ரேஞ்சில் தான் இருக்கு இன்னுமே. இது போக இந்த போர் பதற்றம்னால டூரிசம், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஏரியாலாம் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா அதையும் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.